18-19 வருஷமாக டிவி, கலைஞர் கொடுத்த டிவியை பார்த்தே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். டிவி பார்க்காதவங்க யாருன்னா இருக்கீங்களா? இப்போயே ரொம்ப பேர் அதான் நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. முன்ன பேசிகிட்டு இருக்காங்களா, போனால் டிவியில் நாடகம் பார்க்கலாமான்னு ரொம்ப பேர் உட்காந்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற சகோதரிகளும் இருக்கீங்க. ஆக இந்த டிவி வழங்கியது கலைஞர். அதன் மூலமாகவே உங்களுக்கு செய்திகள் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு அதை நினைவுபடுத்த வேண்டும். ஏன்னா மகளிர் தான், நீங்கள் தான் பிரச்சார பீரங்கிகள். உங்களை மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இங்கே பாரு, ஆரணி மாலா எப்படி பேசுனாங்க பாருங்க. கோர்ட்டில் இன்னைக்கு காலையில் போயிட்டு ஒரு ஜாமீன் வாங்கி கொடுத்துட்டு, வக்கீல் நேற்று விழுப்புரத்தில் பேசிட்டு போயிட்டு இங்கே வந்து இந்த போடு போட்டாங்க. அவங்க அதே மாதிரி நீங்களும் சாதாரணமானவங்க கிடையாது. உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் போடுவீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? சாப்பாடு போடும்போதே ஒழுங்காக சூரியன் ஓட்டு போடியா, இல்லைன்னா சாப்பாடு கிடையாதுன்னு உங்களாலையும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திறமை பெற்றவர்கள். புழாயடியிலையும் பிரச்சாரம் பண்ணுவீங்க. எங்க போனாலும் பிரச்சார பீரங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரிகள் எல்லாம். உங்களை போல் இருக்க முடியாது. அதனால நான் அதிகமாக தமிழகத்திலே செய்த சாதனைகளை பற்றி எல்லாம் நம்முடைய சகோதரி மாலா அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டார்கள். என் சகோதரி பேர் உண்மையிலே என் சிஸ்டர் சிதம்பரத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேரும் மாலா தான். இதுவும் என் தங்கச்சி ஆரணி மாலா சிறப்பாக இங்கே உரையாற்றி இருக்கிறார். எல்லாத்தையும் எப்படி சொல்லணுமோ அப்படி நல்லா சொல்லியிருக்காங்க. நான் ஒரே ஒன்று தான் உங்ககிட்ட கேட்குறேன். அவர்கள் சொன்னார்கள் உரிமை தொகை. இப்போ எவ்வளோ பேர் இதில் உரிமை தொகை மாதம் 1000 ரூபா வாங்குறவங்க கை தூக்கு பார்ப்போம். மாதம் 1000 ரூபா வாங்குறவங்க வெரி குட். இவ்வளோ பேர் வாங்குறீங்க, மகிழ்ச்சி தானே? ஒரு காலத்தில் நீங்கள் எங்கன்னா போகணும், எதனா செய்யணும்னா வீட்டுக்காரர்கிட்ட போய் 50 ரூபா கூடியா, 100 ரூபா கூடியா கேட்ட காலம் உண்டு. இப்போ அதை விட்டு அவர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, 1000 ரூபா வந்துடுச்சாமா, ஒரு 100 ரூபா இருந்தால் கூட என்ன சிரிக்கிறீங்க? கேட்குறாருல. இதுதாம்மா தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனை. வந்தவுடனே உரிமை தொகை என்று எல்லோருக்கும் 1000 ரூபாய் வழங்கிய ஒரே முதலமைச்சர். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே ஒரு முதலமைச்சர்னா அது நம்ம தளபதி தான். 1000 ரூபாய் கொடுத்துருக்கார். அது மிக மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படிப்பு, கல்வி, அதுதான் முக்கியம். நான் இந்த பக்கத்தில் இந்த இடையார் கிராமம் தான், எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஏனாதிமங்கலம் இந்த ஊருக்கு பக்கத்தில் இப்படி தான் போகணும். இந்த இடையாத்தில் தான் நான் பிறந்தேன், அங்கே தான் வளர்ந்தேன். அங்கேருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். அப்போல்லாம் படிக்கணும்னா அவ்வளோ கஷ்டம், யாரும் படிக்க மாட்டாங்க. ஒன்று வேணாம், இங்கே இருக்கிற இவ்வளோ பேர் மகளிர் வந்திருக்கீங்கல்ல, இதில் எத்தனை பேர் ஹை ஸ்கூலில் படிச்சுக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஹை ஸ்கூலில் படித்தவங்க, உயர்நிலைப் பள்ளியில் படித்தவங்க எத்தனை பேர்? 1 2 3 4 மிஞ்சி மிஞ்சி போனால் 10 பேர் படிச்சிருக்கீங்க. 1000 பேர் உட்காந்துங்கிறீங்க, 10 பேர் தான் ஹை ஸ்கூலில் போய் படிச்சிருக்கீங்க. ஏன் படிக்கல? ஏன் படிக்கல? என்ன சொன்னாங்க உங்க அம்மா? இதோ பாட்டிலாம் இருக்குதா, என்ன சொன்ன? உங்க பொண்ணை படிக்க வச்சியா? ஏன் என்ன சொல்லுவீங்க? நீ படிச்சு தான் கீழே பாரியா, போய் சமைக்க கற்றுக்க, கட்டிங்னு போனீங்கன்னா ஆக்கி போடுவேன் அப்படியே சொல்லி படிக்க விடாம பண்ணிட்டாங்க. உண்டா இல்லையா? படிக்க வைக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எல்லா பெண்களும் படிக்க வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் பெண்கள் படிப்பதற்காக, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு உயர்கல்வி படிப்பதற்காக புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும். உங்கள் வீட்டு பையங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போனாலும் அவர்களுக்கும் 1000 ரூபாய். அப்போல்லாம் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு படிக்கிறோம்.